வெல்கம் டு அர்ஜுன் அகாடமி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய ஒரு ட்ரெயின் சம்ம தான் நம்ம எப்படி 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? நான் இப்போ முதல் சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். சம்ம படிக்கிறேன், கவனிங்க. 250 மீட்டர் நீளமுள்ள ரயில் ஒரு மின்கம்பத்தை 8 வினாடிகளில் கடக்கிறது. சரியா? எப்ப இது போல ஒரு ட்ரெயின் வந்துட்டு மின்கம்பத்தை கடக்குது, சரியா, ஒரு லேம்ப் போஸ்ட்டை கிடக்குது, அதே மாதிரி ஒரு நின்றுட்டு இருக்கிற மனிதனை கிடக்குது, ஒரு மரத்தை கிடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் இந்த 8 வினாடிகள் எதுக்கு எடுத்துக்கிறதா, அதாவது அங்க கொடுத்த நேரம் எதுக்கு எதை கடக்க எடுத்துக்கிச்சு நீங்க எடுத்துக்கணும்னா அதோடைய ஓன் லென்த். புரியுதா சொல்றது? அதனுடைய ஓன் லென்த்தான தூரத்தை தான் இந்த நேரத்துல அது கடந்துச்சு. எப்ப அப்படின்னா ஒரு லென்த்தே இல்லாத நிலையான ஆப்ஜெக்டை கடக்கும் போது. சரியா? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஒரு நடைமேடையை கடக்க 20 வினாடிகள் எடுத்துக்கொண்டது. சரியா? பாருங்க, அதோட லென்த்தை கடக்க 8 வினாடிகள், அதே ஒரு நடைமேடையை கடக்கும் போது பாத்தீங்கன்னா 20 வினாடிகள் எடுத்துக்கிச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த லென்த் 250 மீட்டர் கூட இந்த நடைமேடையோட லென்த்தையும் சேர்ந்து அது கிராஸ் பண்ணிருக்கும். சரியா? அப்ப பாருங்க 12 வினாடிகள் கூடுதலா எடுத்துக்கிச்சு. எதுக்கு அப்படின்னா அந்த நடைமேடையோட லென்த்தை கடக்கு. சரிங்களா? சரி, இப்ப எப்படி இதை 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்னது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பாருங்க, 8 வினாடிகள் எதுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 250 மீட்டர் கிடக்கு. சரியா? அப்ப 12 வினாடிகள் எதுக்கு எடுத்திருக்கோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா பிளாட்ஃபார்ம் லென்த்தை கிடக்கு. அவ்வளவுதாங்க. இப்ப 8 பங்கு 250னா 12 பங்கு என்னன்னு போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவோம்? 12 இன்டூ 250 டிவைட் பை 8. இதை 4 வாய்ப்பு அடிங்க. 3 முத, இது 2 முத, இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 125. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3 125 375 மீட்டர். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 375 மீட்டர். சரிங்களா? சரிங்க, இப்போ நான் உங்களுக்கு டைரக்ட் மெத்தடை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுலயே நீங்களும் சால்வ் பண்ணி அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் சால்வ் பண்ணி அதுக்கான அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? பாருங்க, டைரக்ட் மெத்தட். ஒரு நிமிஷத்தை டெலீட் பண்ணிடுறேன். கவனிங்க. பாருங்க, ட்ரெயினோட லென்த் வந்துட்டு 250 மீட்டர். அதோட லென்த்தையே கிடக்க, அதாவது இந்த கம்பத்தை கிடக்க எடுத்துக்கிட்ட நேரம் 8. இந்த கம்பம் கிடக்க நேரம், மரத்தை கிடக்க நேரம், எதை கொடுத்தாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும்? அதோட லென்த்தை கிடக்கிற நேரமா எடுத்துக்கணும். அப்ப வேகம் கிடைக்கும். சரியா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஈக்குவல் டு ஸ்பீட். அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்மை கிடக்கும் போது பாத்தீங்கன்னா அதோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் டிவைட் பை நேரம் வந்து 20 போட்டிங்கன்னா இதோட ஸ்பீடும் கிடைச்சிடும். அப்ப 2 ஸ்பீடும் ஒன்று தான். அந்த ட்ரெயினோட வேகம் ஒன்று தானே. அப்ப அது 2 ஈக்குவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கண்டிப்பா இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிரும் இல்லையா? கண்டிப்பா 30 செகண்ட்ஸ்லாம் போட முடியாது. சரிங்களா? நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான சம நான் இப்போ காமிக்கிறேன். இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சரை போடுங்க. சரிங்களா? இப்போ நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.